இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர் மிக்சிங் எப்படி வந்து ஜெல் கலர்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ராயல் ப்ளூ கலர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு லைட் ப்ளூ கலரையும் அந்த ரெட் கலரையும் அழகாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து நீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நீட் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் போட்டு நீட் பண்ணணும். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே அந்த கலர்ஸ் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கலர் இந்த மாதிரி ஈஸியாக கிடச்சிடும். அதுக்கப்புறமா வந்து என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு மோல்ட்ஸ் இல்லைனா பிளஞ்சர் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஷேப்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் மோல்ட் பிளஞ்சர் வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபாண்டன் லேயர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்கும். ட்ரை அவுட் ஆகும்போதும் நல்லா அழகாக இருக்கும், ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.